இப்போ சீன் 2க்கு போய்ட்டு அந்த ஆக்ஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். இப்போது ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இதையும் ரைட் கிளிக் பண்ணி ஆக்ஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதுக்கும் கோ டு கொடுத்துட்டு இதுக்கு சீன் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். சீன் 1 ஃப்ரேம் 1 செலக்ட் பண்ணிடுறோம். க்ளோஸ் கொடுத்துறோம். இப்போ ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம சீன் 1க்குள்ளே போயிடுவோம். இப்போ ப்ரீவியஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சீன் அதாவது விண்டோஸ் அதர் பேனல்ஸ் சீனில் போய்ட்டு இன்னொரு சீன் க்ரியேட் பண்ணிக்கலாம். சீன் 3 இதில் நம்ம எதுவுமே பண்ணலை பாருங்கள். இது சீன் 3 ஆனால் இப்போது சீன் 2க்கு வந்துடுறோம். இந்த ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறோம். ஆக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பட்டன். இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டோம். கோ டு கமாண்ட் கொடுக்குறோம். இதில் சீன் 3 கொடுத்துட்றோம். சீன் 3 கொடுத்துட்டு அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது கிளிக் பண்ணால் சீன் 3க்கு போவோம். ஹோமை கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சீனுக்கு போவோம். இப்போது இதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகணும். அதனால் இந்த க்ளோஸ் பட்டன் மேலே ரைட் கிளிக் பண்ணுறேன். ஆக்ஷன்ஸ் போகிறேன். இந்த ஆக்ஷன்ஸ் போயிட்டு இந்த குளோபல் ஃபங்க்ஷனில் ப்ரௌசர் ஆர் நெட்வொர்க்கில் எஃப்எஸ் கமாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நான் ஒரு முறை கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல கமாண்டில் குவிட்னு கொடுக்குறீங்க. அவ்வளோதான் இதுக்கு உண்டான கமாண்ட். இப்போது இந்த க்ளோஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகும். இந்த விண்டோவானது க்ளோஸ் ஆகிடும். இந்த க்ளோஸ் பட்டனும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போது இந்த ஸ்டேஜை ஃபுல் ஸ்க்ரீனாக மாற்றுறதுக்கு நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு இந்த ஆக்ஷன்ஸ் ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா, இந்த ஆக்ஷன்ஸில் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஆக்ஷன்ஸ்க்கு வந்துடுங்க. அதே போல் ப்ரௌசர் நெட்வொர்க்கில் எஃப்எஸ் கமாண்ட் இருக்குங்களா, இந்த எஃப்எஸ் கமாண்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல கமாண்டில் ஃபுல் ஸ்க்ரீன்னு டைப் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன்னு டைப் பண்ணுங்கள். இந்த பேராமீட்டர்ஸில் ட்ரூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பேராமீட்டர்ஸில் ட்ரூன்னு டைப் பண்ணிட்டோம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ஸ்டேஜ் ஃபுல் ஸ்க்ரீனாக மாறும். இப்போது இதே போல் கமாண்டை சீன் 1க்கும் கொடுக்கணும். அதே மாதிரி சீன் 1க்கும் வந்துடுங்க. ஆக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணி ஆக்ஷன்ஸ் உள்ளே போங்க. எஃப்எஸ் கமாண்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த எஃப்எஸ் கமாண்ட் இந்த கமாண்டில் ஃபுல் ஸ்க்ரீன்னு கொடுங்க. இந்த பேராமீட்டர்ஸில் ட்ரூ அப்படின்னு கொடுங்க. அவ்வளோதான், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீன் 3க்குள்ளேயும் போங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயும் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஆக்ஷன்ஸ் கொடுங்க. எஃப்எஸ் கமாண்ட் இந்த பேராமீட்டர்ஸ் இதுலேயும் ஃபுல் ஸ்க்ரீன். இங்கே ட்ரூ கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்க. ஆனால் இப்போ இதில் எந்த கண்ட்ரோல்ஸும் இல்லாததுனால உங்களுக்கு ஒரு க்ளோஸ் பட்டனே இருக்காது. அதனால் நீங்கள் எஸ்கேப் கொடுத்து தான் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, அடுத்ததா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இதை இன்னொரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் என்டர். இது வந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா இது ப்ரீவியூ மட்டும்தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரீவியூ. முதல் முறை நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும்போதே இந்த மெயின் பேஜ் எஃப்எல்ஏ ஃபைலோட இந்த எஸ்டபிள்யூஎஃப் ஃபைல் க்ரியேட் ஆகிட்ருக்கோம். ஆனால் அந்த ஸ்டேஜில் எப்படி ஒர்க் ஆகுதோ அதன் போல தான் ஒர்க் ஆகும். ஆனால் இப்போது நம்மளுடைய ஃப்ளாஷ் ஃபைல் ஒரு கம்ப்ளீட் ஷேப்பை அடைஞ்சிருக்கு. நீங்கள் கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும்போதே அந்த எஸ்டபிள்யூஎஃப் ஃபைலானது க்ரியேட் ஆகும். இப்போது நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. எல்லா பட்டனுக்கும் ஆக்ஷன் கொடுத்தாச்சு. எல்லா லெசனோட அந்த லெசன் பட்டனுக்கும் அதனோட வீடியோவோட கனெக்ட் பண்ணியாச்சு. முழுமையான நம்ம டுடோரியல் முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த ஃபைலை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது இதுதான் அவுட்புட் ஃபைல். இந்த ஃபைல் தான் நம்மளுக்கு தேவை. இந்த அவுட்புட் ஃபைல் தான் நம்மளுக்கு தேவை. இதை வந்து இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்டேஜ் ஃபுல் ஸ்க்ரீனாக மாறிடுச்சு. இப்போது இந்த எல்லாமே ஒர்க் ஆகுது பாருங்கள். எல்லா பட்டன்ஸும் ஒர்க் ஆகுது. எல்லாமே ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா.
இப்போது இந்த மெயின் ஃபைல் இதுதான் நம்ம சிடியில் காப்பி பண்ண போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டுடோரியலை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை சிடியில் உங்கள் வீடியோவை காப்பி பண்ணி இது மாதிரி ஃப்ளாஷ் ஃபைலாக க்ரியேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் ஏதோ ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிங்க. அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அந்த வீடியோவை இந்த ஃபோல்டருக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கணும். உங்களோட வீடியோவை இந்த ஃபைலுக்குள்ளார அந்த ஃபோல்டருக்குள்ளாரையே போட்டுக்குங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த ஃப்ளாஷில் ஃபஸ்ட்டு நம்ம அதாவது இந்த ஸ்டேஜ் 2 இந்த சீன் 2ல் இந்த வீடியோவை நம்ம இங்கே ஃபைல் மெனுவில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, இம்போர்ட் ஸ்டேஜ். இப்போ இம்போர்ட் பண்ணும் போதே நம்ம எங்கேருந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற அந்த வீடியோவை தான் இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல வேணாலும் ஃபோல்டர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம சிடியில் காப்பி பண்ணும் போது ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா அதனோட அட்ரஸ் வந்து மாறி போயிருக்கும். அட்ரஸ் மாறிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து அந்த வீடியோவானது ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளேருந்து தான் அந்த வீடியோவை எடுத்து போடணும். அதே போல் இந்த ஃப்ளாஷோட அவுட்புட் ஃபைல் இருக்குங்க இல்லையா, இதுவும் இந்த எக்ஸ்டர்னல் பிளேசிக் மியூட் இந்த ஃபைல், இந்த 2 ஃபைல், இது ரெண்டுமே கூட நம்மளுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளாரே தான் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளாரே நீங்கள் போட்டுக்கணும். இந்த ஃபோல்டருக்குள்ளாரே தான் இருக்கணும் வேலை. அதே மாதிரி இந்த ஃப்ளாஷ் ஃபைலை கூட நீங்கள் இந்த ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணியிருக்கணும். இந்த ஃப்ளாஷ் ஃபைலை கூட இந்த ஃபோல்டர்லேயே தான் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். இந்த ஃபோல்டர்லேயே ஃப்ளாஷ் ஃபைலை சேவ் பண்ணுங்கள். இந்த பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஃபோல்டரை முதல்ல க்ரியேட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவையும் முதல்ல கொண்டாந்து இந்த ஃபோல்டருக்குள்ளார வச்சுருந்துருக்கணும். அதே போல் இந்த ஃப்ளாஷ்குள்ளார ஸ்டேஜுக்குள்ளார இம்போர்ட் பண்ணும் போதும் இந்த ஃபோல்டருக்குள்ளார இருந்து தான் இம்போர்ட் பண்ணணும். இந்த ஃபைலையும் இதுக்குள்ளேயே சேவ் பண்ணணும். நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும்போது தானாகவே இந்த மெயின் பேஜ்லாம் இந்த அவுட்புட் ஃபைல் தானாகவே இதில் வந்து இந்த ஃபோல்டர்லேயே க்ரியேட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் இந்த ஃப்ளாஷ் ஃபைலை இந்த ஃபோல்டர்லேயே சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அவுட்புட் ஃபைலும் தானாகவே இந்த ஃபோல்டர்லேயே க்ரியேட் ஆகிடும். இப்போ அடுத்ததாக இப்போது நம்மக்கிட்ட ஃப்ளாஷ் பிளேயர் இருக்கிறதுனால இந்த வீடியோவானது இந்த ஃபைலானது ஒர்க் ஆகுது. ஃப்ளாஷ் பிளேயர் இல்லாத கம்ப்யூட்டரில் இந்த ஃபைல் ஒர்க் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்கேப் கொடுங்க. இந்த ஸ்டேஜ் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேஜ்லேருந்து எஸ்கேப் கொடுத்தோன்னே இதில் ஃபைல் வாங்க. இதில் ஃபைல் வந்துட்டு கிரியேட் ப்ரொஜெக்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செட்டப் அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. சேவ் கொடுங்க. அது கூட இந்த ஃபோல்டருக்குள்ளாரே சேவ் கொடுங்க. டெஸ்க்டாப்பில் இந்த சிடி அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளாரே சேவ் பண்ணுறோம். சிடின்ற ஃபோல்டருக்குள்ளாரே இந்த செட்டப் ஃபைலை சேவ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த setup.exeன்ற ஃபைல் வந்துடுச்சு. இப்போ இந்த மெயின் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் வந்துச்சோ அதே தான் அந்த செட்டப் ஃபைலை ஓப்பன் பண்ணும் போதும் வரும். பாருங்கள், இதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம டுடோரியலானது ஒர்க் ஆகுது. அடுத்ததாக நீங்கள் இந்த ஃபைல் சிடி உள்ளே போட்டால் ஆட்டோ ரன் ஆகணும் இல்லையா, அதனால் ஒரு ஆட்டோ ரன் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு விண்டோஸ் கீயும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீபோர்டில் நோட் பேடுன்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. நோட் பேடு ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த ஓப்பன் ப்ராக்கெட் ஆட்டோ ரன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆட்டோ ரன்னு கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். என்டர் கொடுக்குறோம். அப்புறம் ஓப்பன் ஈக்குவல் டு setup.exeன்னு கொடுக்குறோம். இந்த setup.exeன்றது இந்த ஃபைலோட நேம். அதாவது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக இந்த ஃபைலோட நேமை இங்கே நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஃபைல் மெனுவில் போய்ட்டு இந்த சேவ் கொடுக்கும்போது
அதே ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணணும். அதனால் டெஸ்க்டாப்பில் சிடியில் இதே ஃபோல்டரில் நான் சேவ் பண்ண போகிறேன். autorun .infன்னு டைப் பண்ணி சேவ் கொடுங்க. இப்போது இந்த ஃபைலானது இங்கே வந்துடுச்சு. autorun ஃபைலானது வந்துடுச்சு. இந்த ஃபைலை தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் சிடியில் காப்பி பண்ணணும். இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல்ஸ்லாம் இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் டுடோரியல் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்க. அந்த ஃபோல்டர்லேயே உங்கள் வீடியோவை போட்டு அந்த ஃபோல்டரில் இருக்கிற வீடியோவை தான் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் ஸ்டேஜுக்குள்ளேயே கொண்டாடணும். சேவ் பண்ணுற எல்லா ஃபைலையுமே இந்த ஃபோல்டருக்குள்ளேயே சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களை சிடியில் ஒர்க் ஆகும். இப்போது இந்த ஃபைல்ஸை மட்டும், இந்த ஃபோல்டரை காப்பி பண்ணாதீங்க, இந்த ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் உங்கள் சிடியில் காப்பி பண்ணுங்கள். அந்த சிடியானது ஆட்டோ ரன் ஆகும். அதாவது இந்த ஃபைலை தவிர மற்ற எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்கள். இந்த ஃபைல் மட்டும் தேவையில்லை, இதை மட்டும் காப்பி பண்ண தேவையில்லை. மற்ற எல்லா ஃபைலையும் நீங்கள் காப்பி பண்ணி போடணும். இந்த FLA ஃபைல் மட்டும் தேவையில்லை. உங்கள் சிடியானது ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.